இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. ஊருக்கு வெளியே ஒரு சிறு குடிசை. அது ஒரு பிச்சைக்காரனுக்கு சொந்தம். அவன் ஓர் அனாதை சிறுவனை வளர்த்து வந்தான். அந்த குடிசைக்கு பக்கத்திலே ஒரு சுடுகாடு இருந்தது. ஒரு நாள் அந்த பிச்சைக்காரன் குடிசைக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த சிறுவன் விவரம் புரியாமல் சுடுகாட்டு பக்கம் நடந்ததை பார்த்தான். ஓடிப்போய் அவனை பிடித்து கொண்டு வந்தான். இதோ பாரப்பா, இரவு வேளையில் நீ இந்த சுடுகாட்டு பக்கம் எல்லாம் போகக்கூடாது என்றான். ஏன் என்று அந்த சிறுவன் கேட்டான். அங்கே பேய் பிசாசெல்லாம் இருக்கும், அதெல்லாம் உன்னை பார்த்தால் பிடித்து சாப்பிட்டு விடும் என்று சொல்லி அந்த சிறுவனை பயமுறுத்தியிருந்தான். அதன் பிறகு அந்த சிறுவன் சுடுகாட்டு பக்கம் போகவே பயந்தான். காலம் கடந்தது. சிறுவன் வளர்ந்து இளைஞனானான். அவன் படித்த வாலிபன் என்றாலும் கூட இன்னும் அவனுக்கு பேய் பற்றிய பயம் அப்படியே இருந்தது. ஒரு நாள் பிச்சைக்காரன் அவனை கூப்பிட்டு, மகனே, பக்கத்து ஊருக்கு போய் படுக்கின்ற பாய் ஒன்று வாங்கி வா என்று அனுப்பினான். அவன் தயங்கினான். விடிஞ்சதும் போறேனே என்றான். ஏன் என்று கேட்டதற்கு, வழியில் சுடுகாடு இருக்கு, அதை தாண்டி போக எனக்கு பயமா இருக்கு என்று சொன்னான். பிச்சைக்காரன் யோசித்தான். இப்போ என்ன செய்யலாம்? இங்கே வா என்று கூப்பிட்டு அவன் கையில் தாயத்து ஒன்றை கருப்பு கயிற்றில் கொத்தாக கட்டி விட்டான். இனி பயப்படாதே, பேய் பிசாசெல்லாம் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. கடவுள் உன்னை அதனிடமிருந்து காப்பாற்றுவார் என்று சொன்னார். இளைஞனுக்கு துணிச்சல் வந்தது. புறப்பட்டான். போகும்போது யோசித்தான். இப்ப நாம பேய்களை பார்த்து பயப்படுறோம், இந்த பேயோ கடவுளை பார்த்து பயப்படுகின்றன. அந்த கடவுள் எவ்வளவு பெரிய பேயா இருக்கணும். இப்போது அவனுக்கு பேய் பயத்தை விட கடவுள் பயம் அதிகமாகி விட்டது. இரவில் பேய்க்கு பயந்தவன் பகலில் கடவுளுக்கு பயந்தான். கடவுளின் தரகர்கள் மாதிரி நடிக்கின்ற ஆசாமிகளை கண்டும் பயந்தான். பிச்சைக்காரர்களுக்கு விபரீதம் புரிந்தது. மகனை அழைத்து கொண்டு சுடுகாட்டுக்கு போனான். அங்கே ஒன்றுமில்லை என்ற உண்மையை சொன்னான். ஏன் தாயத்து கட்டிவிட்டான் என்பதையும் விளக்கினான். இனி இது உனக்கு தேவையில்லை என்று சொல்லி அதை கலற்றி வீசி எறிந்தான். பக்தியோடு பயம் வந்து சேர்ந்தது கதைதான் இது. இந்த பயத்திலிருந்து இன்னமும் மனித குலம் மீளவில்லை. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவனை அச்சத்தின் வழியாக அடைய முடியாது என்பதை. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், வாழும் மனிதர்களை விட இறந்த பிணம் என்ன செய்துவிடும்? வாழும்போதே நாம் பல கஷ்டங்களை பட்டுவிட்டோம். இறந்த பின்பு அவர்களை என்ன நாம் செய்ய வேண்டும் என்று அது மௌனம் கொள்ளும் என்பதுதான் உண்மை. ஆகையினால் இறந்து போன ஆத்மாவிற்காக நாம் கவலைப்படாமல் வாழும்போது குற்ற உணர்ச்சி இல்லாத நல்ல ஆன்மாக வாழ நாம் வழிவகை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.